ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்முடைய செயல்பாடையும் நம்முடைய பேச்சுக்களையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய பார்வையிலையும் கவனிச்சோன்னு சொன்னால் நமக்கு பிரித்து அறிவிக்கப்பட்டே இருக்கும். நம்முடைய எல்லாமே கெட்டது தான் இருக்குது. இதை உணர்ந்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு ஒப்படைச்சிட்டு அவன்கிட்ட வந்துட்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை சுகமான அனுபவமாக இருக்கும். ஏன்னா அவன் நினைவோடு இருக்கிறோம். அவன் நினைவு இருக்கும்போது நம்ம பாதுகாக்கப்பட்டா இருக்கும். தவறே பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்ம யாரும் சுத்தமானவங்க கண்டிப்பாக கிடையாது. ஆனால் தவறு பண்ணிட்டு தான் இருக்கும். அவசரப்பட்டுரும், அல்லது நிராசப்பட்டுரும், அல்லது கோவப்பட்டுரும். ஒரு காரியம் நடந்துச்சுன்னு சொன்னால் அதில் சந்தோஷப்பட்டுரும், நடக்குன்னு சொன்னால் சோர்வு அடைஞ்சிடும். எந்த ஒரு விஷயமும் சரி நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துடாது. நம்ம நினைக்கிறது மேலே நடக்கும். அது எப்போ நமக்கு புரியும்னு சொன்னால் நமக்கு அமைதி இருந்தால் தான் புரியும். இல்லைன்னா நம்ம தீமையான காரியங்களை நினச்சி நல்லது நினச்சிட்ருப்போம், அது நடக்கணும்னா வருத்தப்படுவோம். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம அறிவு கொண்டு காலங்களில் சாத்தியம். ஆனால் இப்போ நம்ம அருள் கொண்டு வாழக்கூடிய காலமாக இருக்குது. நம்ம அவன் பொறுப்பில் இருக்கிறோம். அதனால் நம்ம போக்குக்கு விட்டுற மாட்டான். நீங்கள் ஒன்று விரும்புவீர்கள், தீமை இருக்கலாம், நம்ம இருக்கலாம். நீங்கள் அறிய மாட்டீங்க, இறைவன் தான் அறிவான். அதனால் நம்ம விருப்பங்கள்லாம் விருப்பமாக ஆசையாக கூட தெரியாது. அப்படியே அது நியாயமான விருப்பமாக இருந்தாலும் அந்த விருப்பத்தை எப்போ நிறைவேற்றி கொடுத்தா நமக்கு நல்லதுன்னு அவனுக்கு தான் தெரியும். இல்லைன்னு சொன்னால் அந்த விருப்பம் நிறைவேறும் பொழுது நம்ம மீண்டும் அதை இணை வைக்க ஆரம்பிச்சிடுவோம், அல்லது அதில் பெருமுகல் ஆரம்பிச்சிடுவோம், அல்லது அவசரப்பட ஆரம்பிச்சிடுவோம், அதை வீண்வினை பண்ண ஆரம்பிச்சிடுவோம், உணர்ச்சியில் போக ஆரம்பிச்சிடுவோம். அதன் காரணமாக ஒரு நியாயமான விருப்பமாக இருந்தாலும் கூட அந்த விருப்பத்தை எப்போ நிறைவேற்றி கொடுத்தா அது நமக்கு நன்றியுடன் நம்ம இருப்போங்கிறது அவனுக்கு தான் தெரியும். அதனால் எதுக்குமே அவசரம் வேண்டாம், பொறுமை வேணும், அமைதி வேணும். 4:123. அதனால் நீங்கள் விரும்பியபடியோ அல்லது வேதத்துடையவர்கள் விரும்பியபடியோ நடந்து விடுவதில்லை. எல்லாத்துக்கும் ஒரு காலத்தவணை இருக்குது. நியாயமான தேவையாக இருந்தாலும் கூட ஒரு காலத்தவணை இருக்குது. சில பேருக்கு திருமணமே ஆகாமல் இருக்குது. நம்ம திருமணம் ஆகணும்னு விருப்பத்தை வச்சுருக்கோம், நம்முடைய பிள்ளைங்களுக்கோ நம்முடைய சகோதரிகளுக்கோ. ஆனால் அவசரப்பட வேண்டாம். எந்த நேரத்தில் திருமணம் கொடுத்தா நல்லதோ அது அவனுக்கு தெரியும். திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தைகள் இல்லாமல் இருக்குது, ஆனால் அவசரப்படுறோம். நியாயமான தேவை தான், நியாயமான விருப்பம் தான் குழந்தை வேணுங்கிறது. ஆனால் எப்போ கொடுத்தா அந்த குழந்தை ஞானமுள்ள குழந்தையாக இருக்கும், அந்த குழந்தைகளை நீங்கள் இணைக்காமல் இருப்பீங்க. அதை கொண்டு நம்ம ஒருத்தர் சார்ந்து வாழாமல் இறைவன் சார்ந்து வாழக்கூடிய நிலை உயரும் பொழுது அந்த குழந்தை நமக்கு தருவோம். இப்படி எந்த ஒரு காரியமும் சரி நியாயமான தேவைகள் தான். ஒரு வாகனம் வேணும்னாலும் சரி, பொருளடிப்பில் சரி, ஒரு வீடு வேணும்னாலும் சரி, எந்த பிரச்சனை எந்த தேவை எப்போ கொடுத்தா நீங்கள் அவனுக்கு நன்றியோடு இருப்பீங்கன்னு அவனுக்கு தெரியும். நம்ம எல்லாருமே அந்த சூழலில் தான் நம்ம மாறி போகிறோம். அதனால் நம்ம தகுதியை உயர்த்தி இறைவன் தருவோம். அவசரப்பட்டோன்னு சொன்னால் அதுக்குண்டான விளைச்சல் தான் இருக்கும். பொறுமையோடு இருந்தால் பொறுமையாளர்கள் தங்கள் கூலியை நிச்சயமாக கணக்கின்றி பெறுவார்கள் எல்லா வகையிலையும். அதனால் நமக்கு அவசரம் வேண்டாம், பொறுமை வேணும், பொறுமை வேணும் என்று கேட்டிருந்தோம்னு சொன்னால் பொறுமையும் கொடுத்துருப்பான். அந்த பொறுமைக்கு நன்றியோடு நம்ம இருக்க வேண்டும். நம்ம அதை கவனிக்க தவறிட்டோம்.